ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்த சென்சார் போர்டு குழு உறுப்பினர் புகார் தெரிவிக்க முடியாது என்று படத்தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தற்பொழுது நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், தற்பொழுது படத்தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருது? தொடர்ந்து படத்தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அவர்கள் தரப்புல இந்த திரைப்படத்திற்கான தணிக்கைக்கு அனுப்பியதிலிருந்து எந்த அளவுல சிபிஎஃப்சியில இருந்து அவர்களுக்கு பதில் வந்தது, அது மட்டுமல்லாமல் சிபிஎஃப்சி தரப்புல சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அவர்கள் வைக்கக்கூடிய தரப்பு வாதங்களுக்கும் பதில் தெரிவிக்கும் விதத்துல பதில் வாதங்கள் இடம்பெற்று வருகிறது. அதுல ஒரு குழுவுல 5 நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு நபர் மட்டும் அப்ஜெக்ட் செய்யும் போது அது எப்படி மீதம் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான 4 நபர்களுடைய கருத்தான யூஏ வழங்க வேண்டும் என்பதற்கான அந்த முடிவிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு நபருடைய அப்ஜெக்ஷன் எப்படி குழு உறுப்பினர் இந்த விஷயத்துல ஈடுபடுத்த முடியும் என்பது இருக்கிறது. இதையும் அது மட்டுமல்லாமல் சென்சார் போர்டு குழு உறுப்பினரே எப்படி புகார் தெரிவிக்க முடியும், பேனல்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி புகார் தெரிவிக்க முடியும் என்கிற 2 கேள்விகளை முன்வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் சினிமாட்டோகிராஃப் ரூல்ஸ் ப்ரொவிஷன்ஸ்ல சிபிஎஸ்இ அதாவது தணிக்கை குழுவுக்கான அதிகாரிகள் முறையான விஷயத்துல எடுத்துக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் சிபிஎஸ்இ என்ன நினைக்கிறது என தெரியவில்லை. ஒரு வாரத்துல இயல்பாக ஒரு திரைப்படத்திற்கு இந்த சான்று என்பது பதிவு செய்யப்பட்டதற்கு பிறகாக வழங்கப்படும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகியும், அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி இந்த திரைப்படத்தை தணிக்கை குழுவினர் பார்க்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகியும் எங்களுக்கு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு 20 நாட்கள் ஆகியும் எங்களுக்கான சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்ற வருத்தத்தை பட தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பட தணிக்கைக்கான உத்தரவு, அதாவது அந்த அதிகாரத்தை மத்திய அரசிடம் வைத்திருப்பதையும் அதனை ஏற்கனவே கர்நாடக உயர்நீதிமன்றம் இதற்கு எதிரான தீர்ப்பு அளித்திருப்பதாகவும் அதை உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு முறை உறுதி செய்திருப்பதாகவும் படத்திறப்பு தயாரிப்பு நிறுவனம் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை கர்நாடக உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இதற்கு பிறகாக உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை அந்த ரத்து செய்த உத்தரவை மீண்டும் உறுதி செய்திருக்கிறது என்பதை பட தயாரிப்பு நிறுவனம் தீவிரமாக தெரிவித்திருக்கிறது. இந்த விஷயத்துல என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை என்னும் அளவிற்கு படக்குழு, அதாவது தயாரிப்பு குழுவினுடைய வழக்கறிஞர்களுடைய வாதமாக வைக்கப்படுகிறது. சென்சார் போர்டு தனது முடிவை மறு ஆய்வு செய்ய முடியாது. பெரும்பான்மை உறுப்பினர்கள் படத்துக்கு சான்று வழங்க பரிந்துரைத்திருக்கின்றனர். அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிற யூஏ சான்று பெரும்பான்மை இல்லாவிட்டால் மட்டுமே மறு ஆய்வு செய்ய முடியும். ஒரு உறுப்பினர் மட்டும் எப்படி பெரும்பான்மை உறுப்பினர்களின் முடிவை செல்லாது என கூற முடியும் என்பதை ஆணித்தரமாக இந்த பட தயாரிப்பு நிறுவனம் அவர்களது தரப்பு தகவலாக வைத்திருக்கிறது. புகார் அளித்ததே குழுவின் உறுப்பினர்கள் ஒருவர் தான் என்பது தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிய வந்தது. புகார் அளித்தவர் குறித்து இன்று வரை தெரியாமல் இருந்தது என்பதும் தயாரிப்பு நிறுவனத்துடைய தரப்பு வாதமாக இருக்கிறது. தொடர்ந்து படம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது சென்சார் போர்டு தரப்பு வாதமாக இருந்தாலும் குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி புகார் அளிக்க முடியும் என்பதையும், அதே போல 5 நபர்கள் கொண்ட குழுவில் பெரும்பான்மையான நிபுணர்கள் கொடுக்கக்கூடிய பரிந்துரைக்கு ஏற்கனவே பரிந்துரைத்திருக்கக்கூடிய நிலையில ஒரு நபருடைய அப்ஜெக்ஷன் மட்டும் எப்படி இந்த மேக்சிமம் நம்பர்ல வரும் என்பதை கேள்வியாக அவர்களது தரப்பு வாதமாக பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதி முன்பாக அவர்களது தரப்பு தெரிவித்திருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விசாரணை வாதங்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. தற்பொழுதைய தகவல்களை விவரித்தமைக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.